கமருடைய முதல் ஆயத் என்ன? இக்தரபத்திஸ் ஸாஅ, கியாமத் நாள் நெருங்கி விட்டது. இரண்டாவது சூரா சூரத்துன் நஹல். சூரத்துன் நஹல் 16வது சூராவுடைய முதல் ஆயத் என்ன பாருங்க? அத்தா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலூ. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய கட்டளை வந்து விட்டது. ஏன் உறுதிக்கு அல்லாஹ் சொல்ற? எங்களுக்கு சந்தேகம் வரும், எங்க உலகம் அழிய, இஸ்லாத்துல வாழ்ந்து என்ன செய்ய? சூரத்துல் ரஹ்மானை அடுத்து சூரத்துல் கமர், இன்று நாங்கள் படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சூரா சூரத்துல் கமர். இது 54வது சூரா. இந்த சூரா, இந்த சூறாவுக்கு கமர் சந்திரன், கமர் என்றால் சந்திரன், கமர் என்றால் ஒரு வெளிச்சம். ஏன் அரபியில் சந்திரனுக்கு கமர் என்று சொல்லுவது? லிபயாதிஹி, ஒரு வெளிச்சம். குர்ஆனிலே கிட்டத்தட்ட 27 தடவை அல்லாஹ் கமர் என்ற சொல்லை கொண்டு வருகிறார். சந்திரன் என்ற சொல்லை அல்லாஹ் குர்ஆனில் 27 தடவை அல்லாஹ் கொண்டு வருகிறார். இந்த சூரா கமருக்குள் அந்தளவு விசேடமான விடயங்கள் அமைந்திருக்கின்றது. இது குர்ஆனில் 54வது சூறாவாக இருந்தாலும் இது இறக்கப்பட்டது 37வது சூறாவாக இறக்கப்பட்ட சூறா. இது 37 என்றால் மக்காவில் இறக்கப்பட்ட சூறா. 86 மக்கி சூறாக்களில் இது 41வது சூறா. இந்த சூரா கமருடைய விசேடங்களில் ஒன்றுதான், இந்த சூரா கமரிலே 55 ஆயத்துகள் இருக்கிறது. இந்த 55 ஆயத்தும் ரா என்ற எழுத்திலே தான் முடியும். ஒரு ஆயத்தாவது வேறு எழுத்துகளில் முடியாது. எல்லா ஆயத்துகளும், உதாரணமாக இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், ரால முடியுது. இதே போன்றுதான் 55 ஆயத்துகளும் ராலதான் முடியும். இந்த சூறாவிலே 342 சொற்கள் இருக்கிறது. 1461 எழுத்துக்கள் இந்த சூறாவில் இருக்கிறது. 1461 எழுத்துக்கள் இந்த சூறாவில் இருக்கிறது. இந்த சூறாவிலிருந்துதான் அல்லாஹ் என்ற வசனம், சொல் இல்லாத சூறா ஆரம்பிப்பது இங்கிருந்துதான். அல்லாஹ் என்ற சொல் இல்லாத குர்ஆனில் 29 சூறாக்கள் இருக்கிறது. அந்த 29 சூறாக்களில் தான் அல்லாஹ் என்ற சொல் இல்லாத சூறாக்கள். அதில் முதலாவது சூரா சூரத்துல் கமர் தான். இந்த சூரத்துல் கமர் என்ற இந்த சூரா முக்கியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுல் அத்ஹா, ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் தொழுகையில் சூரா காஃபையும் சூரா கமரையும் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். வருடத்துக்கு 2 தடவையாவது இந்த சூரா கமரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தினங்களில் நபி அவர்கள் ஓதுவார்கள். இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சூறாக்களை இணைத்து ஓதுவார்கள். இஷா தொழுகை, சுபஹ் தொழுகைகளில் 2 சூறாக்களை இணைத்து ஓதுவார்கள். அதில் சூரத்துல் ஹாக்கா, அதாவது தபாரக்கல்லதில் இடம்பெறக்கூடிய சூரா ஹாக்காவையும் இந்த சூரா இக்தரபத், இந்த சூறாவையும் தான் நபி அவர்கள் இணைத்து ஓதுவார்கள். அதாவது எந்தெந்த சூறாவை இணைத்து ஓத வேண்டும் என்றும் ஹதீஸில் வந்திருக்கு. நாம் நினைச்சவைகளை இணைத்து ஓத முடியாது, ஓதவும் கூடாது. உதாரணமாக சப்பி இஸ்மா அல்லா தாக்க இணைத்து ஓதுறோம். இதே போல சஜிதா தஹர் இணைத்து ஓதுறோம். இதே போலதான் சூரத்துல் இந்த கமரையும்
இதே போல சூரத்துல் ஹாக்காவையும் இணைத்து நபி அவர்கள் ஓதுவார்கள். அடுத்ததாக இந்த 55 சூறாக்களுடைய உள்ளடக்கம் என்ன? இந்த சூறாவுக்குள் அல்லாஹ் என்ன விடயங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்? அதாவது ஒவ்வொரு சூறாவுடைய சுருக்கம் இருக்கு. இதில் முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் ஆயத்திலிருந்து 8வது ஆயத்து வரைக்கும் முழு உலக மக்களுக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். உலக அழிவு நெருங்கிவிட்டது, உலக முடிவு. நாங்கள் எவ்வளவுதான் கற்பனை செய்தாலும், உலகம் இன்னும் கொஞ்ச காலம் இருக்கணும் என்று நினைத்தாலும், அல்லாஹ் முதல் ஆயத்திலிருந்து 8வது ஆயத்து வரைக்கும் உலக முடிவு நெருங்கிவிட்டது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டார். இரண்டாவது தலையங்கமாக இந்த சூரா கமரிலே 5 வகையான சமூகத்துடைய சம்பவங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். முதலாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். இந்த 55 ஆயத்துகளுள் 9 ஆயத்துகளில் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை மாத்திரம் தெளிவுபடுத்துகிறார். அடுத்ததாக ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். 5 ஆயத்துகளில் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். மூன்றாவதாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுடைய சம்பவத்தை அல்லாஹ் 10 ஆயத்துகளிலும், நான்காவதாக லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை 8 ஆயத்துகளிலும், ஆலு ஃபிரௌனுடைய குடும்பம் சம்பந்தமாக 2 ஆயத்துகளில். நீங்கள் சுருக்கமாக பார்த்தால் 55 ஆயத்தில் அரைவாசி அப்படியே 5 சம்பவங்களிலும் சென்றுவிடும். எவ்வாறு சூரத்துர் ரஹ்மானிலே 31 தடவை அல்லாஹ் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான் என்று மீட்டி மீட்டி சொன்னானோ, இதே போல இந்த சூறாவில் அல்லாஹ் 4 தடவை வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர், இந்த குர்ஆனை நாம் இலேசாக்கி இருக்கிறோம், இதை படிப்பவர்கள் விளங்குபவர்கள் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் 17வது ஆயத், 22வது ஆயத், 32வது ஆயத், 40வது ஆயத், இந்த 4 ஆயத்துகளிலும் அல்லாஹ் மீட்டி மீட்டி கேட்கிறார். அதனாலதான் இந்த சூறாவுக்கும் சூரத்துர் ரஹ்மானுக்கும் சூரத்துல் முர்சலாத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. இதே போன்று அல்லாஹ் 3 தடவை فَكَيْفَ كَانَ عَذَابِي وَنُذُرْ, என்னுடைய தண்டனையும் எச்சரிக்கையும் எவ்வாறு இருந்தது என்று அல்லாஹ் 30வது ஆயத், 20வது ஆயத், 16வது ஆயத், இந்த 3 ஆயத்துகளில் மீட்டி மீட்டி இந்த சூறாவிலே அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறார். ஆனால் இதற்கு பதில் சொன்னவர்கள் மிக குறைவு. ஏன்? இந்த சூரா கமர் எல்லோருக்கும் தெரியாது, அதற்கு நேரம் கொடுத்து படிக்கவில்லை. அதனால் சூரத்துல் கமரை விளங்க முடியவில்லை. எவ்வாறு உலகத்துடைய சிறிய சிறிய விடயங்களுக்கும் நேரம் கொடுத்து படிக்க வேண்டுமோ அதுபோன்றுதான் குர்ஆன். குர்ஆனுக்கு நேரம் கொடுத்து படிக்கவில்லை என்றால் ஒரு நாளும் குர்ஆன் விளங்க மாட்டாது, விளங்கவும் முடியாது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நான் சூரத்துல் பக்ராவை படிப்பதற்கு எனக்கு 8 ஆண்டுகள் சென்றது. 8 ஆண்டுகள் நான் நேரம் கொடுத்தேன் சூரத்துல் பக்ராவுக்கு. அதற்கு பிறகுதான் நான் சூரத்துல் பக்ராவை படித்தேன். சூரா கமர் ஒரு 5-4 வகுப்புகளில் முடிந்துவிடும். நேரம் கொடுத்து இதை படிப்போமாக இருந்தால் மிக பிரயோஜனங்கள் இந்த சூறாவுக்குள் இருக்கிறது. சரி, அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். அல்லாஹ் சொல்கிறான், இக்தரபத்திஸ் ஸாஅ, கியாமத் நாள் நெருங்கி விட்டது. இக்தரபன கருப, கரீப், நெருங்கி விட்டது. அப்ப அல்லாஹ் கியாமத் நெருங்கி விட்டது என்று அல்லாஹ் இறந்த காலத்தில் இக்தரபத் என்றால் இறந்த காலம்.
அப்ப உலகத்துடைய நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு காட்டுது என்ன, இன்னும் உலகம் அழியறதுக்கு நெருங்க இல்லை. இது சூரா கமருடைய முதல் ஆயத். இவ்வாறு 3 சூறாக்கள் குர்ஆன்ல இருக்குது. அந்த 3 சூறாவுடைய முதல் ஆயத்தே அதுதான். இந்த சூரா கமருடைய முதல் ஆயத் என்ன? இக்தரபத்திஸ் ஸாஆ, கியாமத் நாள் நெருங்கி விட்டது. இரண்டாவது சூரா சூரத்துன் நஹல். சூரத்துன் நஹல் 16வது சூறாவுடைய முதல் ஆயத் என்ன பாருங்க? அத்தா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலூ. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது. ஏன் உறுதிக்கு அல்லாஹ் சொல்ற? எங்களுக்கு சந்தேகம் வரும், எங்க உலகம் அழிய, இஸ்லாத்துல வாழ்ந்து என்ன செய்ய? அத்தா, அத்தாண்டா இறந்த காலம். அத்தா அம்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது. ஃபலா தஸ்தஅஜிலூ, அவசரப்படாதீர்கள். அவசரப்படவான் அழியும் உலகம். இது இரண்டாவது. மூன்றாவது சூரத்துல் அம்பியா, அதாவது 21வது சூறாவுடைய முதல் ஆயத். சூரத்துல் அம்பியாவுடைய முதல் ஆயத் என்ன? இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். இக்தரப, இக்தரபன்னா என்ன? நெருங்கி விட்டு. இதே இக்தரப. அவ உங்களுக்கு குர்ஆன ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை. முதல் ஆயத்தில மட்டும் பார்த்துட்டு வாங்க. யாரோ முந்தி சொல்லி கொடுப்பாங்க, குர்ஆன் சூறாவுடைய முதல் ஆயத்தையும் கடைசி ஆயத்தையும் தண்ணில் ஓதி குடிச்சா நோய் சோமாகும். அதே சூரா ஃபாத்தியா ஓதினாலே சோமாயிடும். கொஞ்சம் விளங்கி ஓதினா, அதாவது இந்த 3 சூறாக்களுடைய முதல் ஆயத், சூரத்துல் கமருடைய முதல் ஆயத், சூரத்துல் நஹலுடைய முதல் ஆயத், சூரத்துல் அம்பியாவுடைய முதல் ஆயத். இந்த 3 சூறாக்களின் முதல் ஆயத் எதை தெளிவுபடுத்துது? கியாமத் நெருங்கி விட்டது. கியாமத் நெருங்கி விட்டது. ஹதீஸ்கள்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை விளங்கப்படுத்துறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு குதுபா செஞ்சாங்க, பயான் பண்ணினாங்க. எதுவரைக்கும் பயான் பண்ணினாங்கண்டா, சூரியன் மறைய போகுது, கொஞ்ச நேரம் தாண்டிக்கு சூரியன் மறைய. ஃபலம் யப்க மின்ஹா இல்லா ஸஃபுன் யஸீர். இந்த நேரம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, மா பக்கிய மினத் துன்யா ஃபீமா மதா மின்ஹா இல்லா கமா பக்கிய மின் யௌமிக்கும் ஹாதா ஃபீமா மதா மின். சொன்னாங்க, உலகம் எவ்வளோ முடிஞ்சு போயிட்டா, இன்னும் மீதமாக இருப்பது இப்பொழுதிருந்து சூரியன் மறைவதற்கிடையில் எவ்வளவு நேரம் இருக்கு? கொஞ்ச நேரம். இவ்வளவுதான் உலகம் மீதமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒமா நரா மின ஷம்ஸி இல்லா யஸீரா. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, கொஞ்ச நேரத்தை சூரியன் மறைஞ்சிட்டு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1400 ஆண்டுகள். அப்ப உலகம் முடிவுக்கு நெருங்கிக் கொண்டே இருக்கு. நெருங்கி எப்ப வெடிக்கும் இந்த உலகம் என்று சொல்ல தெரியாது. இரண்டாவது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 விரலையும் காட்டினாங்க. புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாத்தை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் கியாமத்துடைய நாளும் இவ்வாறு தான் அனுப்பப்பட்டோம், 2 விரலையும் காட்டி. நான் கொஞ்சம் முந்தி விட்டேன், பின்னால வருது கியாமத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸ்ல இருந்தவங்க பெரிய பெரிய டிகிரி முடிச்சவங்க இல்ல, பெரிய பெரிய தலைவர்களும் இருந்தாங்க, பாமர மக்களும் இருந்தாங்க. இந்த விரலை காட்டினதோட எல்லாருக்கும் விளங்கி சொன்னாங்க, இதை போலதான் நான் அனுப்பப்பட்டேன், கியாமத்தும் நான் முந்தி வந்து விட்டேன், கியாமத் பின்னால் வருகிறது. இப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் நினைக்கணும், என்ன நாளைக்கு வருமா, அடுத்த மாதம் வருமா, இப்படித்தான் உலகத்துல வாழும். அல்லாஹ் சொல்றான், இக்தரபத்திஸ் ஸாஅ, கியாமத் நெருங்கி விட்டது. வன்ஷக்கல் கமர், சந்திரனும் பிளந்து விட்டது. அப்ப கியாமத்துடைய பாரிய அடையாளங்கள்ல ஒன்றுதான்
இந்த சந்திரன், இந்த சந்திரன் இரண்டாக பிளந்தது. அல்லாஹ் சொல்றார்,